எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, படித்த முட்டாள்கள் என்று ஒரு தலைப்பு. இந்த உலகத்துல முட்டாள்கள்ல பல வகை உண்டு. படிக்காமையே சில பேர் முட்டாளா இருப்பாங்க, சில பேர் படிச்சு முட்டாளா இருப்பாங்க, சில பேர் முட்டாள்தனமா படிப்பாங்க. விதவிதமான மனிதர்களாலே இந்த உலகு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று திருவள்ளுவர் தெளிவாக ஒரு கருத்து சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று எழுதினார். கற்பதனால் சவுண்ட் குறைச்சு வைங்க, சவுண்ட் கூட்டாதீங்க ப்ளீஸ். ஒரு மனிதன் கற்பதனாலே என்ன பயன் என்று கேட்டால், நிலைத்தது எது என்று கண்டறிய வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் என்று கடவுள் வாழ்த்தில் வந்தால் கூட அதனுடைய பொருள் வேறு. ஏதோ ஒரு இறைவனை கும்பிடுவது என்று பொருள் அல்ல. இந்த உலகத்தில் பெருவாரியானவை நிலையற்றவையாக போகிற போது எந்த ஒரு ஆற்றல் நிலையானதாக விளங்குகிறது என்பதை கண்டறிவதுதான் கல்வியினுடைய அடிப்படை நோக்கம். அதனால்தான் கற்றதனால் ஆய பயன் என்று திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கூட சில பேருடைய நெஞ்சை சுடலாம். அதென்ன படித்த முட்டாள்கள் என்று நெருப்பை எள்ளி கொட்டியதை போல ஒரு வார்த்தையை வீசி இருக்கிறீர்களே என்று கேட்கலாம். ஆனால் இது என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல. படித்து முட்டாள் இருக்கிறார்கள் என்பதை பல ஞானிகள் பல காலத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன், தாய்மானவர் பாடல்ல வருகிற ஒரு வரி. கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன் என்று ஒரு பாட்டு வரி வருகிறது. மூட ஜனங்கள் என்ற வார்த்தையின பகவத்கீதையில வருகிறது. மூடம் என்கிற வார்த்தை ஆதிசங்கரர் பாடுகிற போது பஜகோவிந்தம் என்ற பாடலிலே கூட அந்த மூடமதை என்று மூடத்தனத்தை கண்டித்து முட்டாள்தனம் என்று கோபப்படுகிறார். பாரதி எத்தனையோ இடங்களில் அப்படி மக்கள் மீது கொதித்து கோபப்பட்டிருக்கிறார். எனவே படித்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை பார்த்த உடனே கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை என்று எண்ணிவிட வேண்டாம். இதுவும் என் முன்னோர்களால் முன்மொழியப்பட்ட வார்த்தை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய படிச்சு முட்டாளா இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து வயிறு எரிஞ்சு வள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார். சும்மா படிக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் நல்லா படிச்சுட்டு பயங்கர முட்டாளா உட்கார்ந்திருப்பா. அவனை பார்த்து திருவள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்து, இவன் படிச்சது காணாதுன்னு இவன் சொற்பொழிவு வேற பண்ணுவான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது வரியை பார்த்தீர்களா, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஊரை கெடுத்துக்கிட்டு இருப்பான்.